அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். ஹோட்டல்லேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் ஈசிஆருக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈசிஆரில் என்னுடைய புப்பு வீடு இருக்குது. அங்கே வந்து என்னுடைய கசின் பிரதர் சிஸ்டர் அப்புறமா என்னுடைய பிரதர் ஒய்ஃபு எல்லோரும் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம சர்ப்ரைஸாக வந்து விசிட் கொடுக்க போகிறோம், சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். நாங்கள் வரப்போகிறது அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. போயிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஈசிஆரில் போகிற வழியில் எம்ஜிஎம், விஜிபி, முத்துக்காடு, போட் ஹவுஸ் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே போனோம். இப்போ பாருங்கள், நம்ம போகலாம். अस्सलामुअलैकुम। वालेकुम अस्सलाम। पीसा எப்படி நம்ம சர்ப்ரைஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ட்ரி ஆகியாச்சு. உள்ளே போன உடனே என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு பையன் பாருங்கள், அஸ்லான், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். வீடியோவை ஹாயும் சொல்கிறான் நம்ம டிவி ஃபேமிலிஸ்க்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டால, அழகாக ஹாய் சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்மளுடைய அட்ராசிட்டிஸ்லாம் இனிமேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய புப்பு வீடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு ஹால் இருக்குது. அதுக்கப்புறமா 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. எல்லாமே வந்து அட்டாச்சாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கிச்சன் இருக்குது. கிச்சனில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ரூம் இருக்குது. அங்கே வந்து பசங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சாப்பிட்டுட்டு போனதுனால நாங்கள் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போனோம். அதுக்கப்புறமா குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து எனக்காக வந்து நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள், குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாகவே இருக்குது அந்த நெல்லிக்காய். அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி வந்து அலினா தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த ரூம்லேருந்து வெளியில் ஜன்னல்லேருந்து விண்டோலேருந்து நம்ம பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. போன வாட்டி நான் இங்கேருந்து தான் உங்களுக்கு மயிலெல்லாம் காமிச்சேன், பீகாக்கு. இப்போ பீகாக்கு இல்லை, அந்த சவுண்டு மட்டும் கேட்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, ஈவினிங்காக கிளம்பி நம்ம வந்து கோவளம் பீச்சுக்கு போயிட்டோம். ஏன்னா பக்கம் தான் நம்மளுக்கு கோவளம் தர்கா பீச் எல்லாமே. இந்த பீச்சில் எங்களுக்கு கிடைச்ச வியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடல் பக்கத்துலேயே, தண்ணி பக்கத்துலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி பெஞ்சஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பஜ்ஜி, சுண்டல் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்னென்ன வாங்கி சாப்பிட்டோம், எப்படி என்ஜாய் பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.